பெண்ணுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது பிறந்த வீடா புகுந்த வீடா? உள்ளபடியே பெண்ணுக்கு மகிழ்ச்சி பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் தான் அதிகமாக இருக்க முடியும். பிறந்த வீட்டில் என்னையா நடக்குது? கொஞ்ச நாளாக இருக்கிறாங்க, ஒரு 20 வயசுல இருக்கிறாங்க, அறியா பிள்ளையாக இருப்பார்கள், பக்குவம் அடையாமல் இருப்பார்கள், விளையாடுவார்கள். அந்த விளையாட்டே வாழ்க்கையாகிடுமா? களத்தில் இறங்கி அடித்து ஆடி குடும்பத்தை தூக்கி நிறுத்துவது எங்கே என்று சொன்னால் புகுந்த வீட்டில் தான். அதுதான் இங்கே பாருங்கள், எதிரணியில் பார்த்தா பாவம் அந்த ஷிஃபா ஆயிஷா, அது பிறந்த வீட்டில் சின்ன பொண்ணாக இருக்குது. இப்போ வாழ்க்கையினுடைய ஒரு பக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அது இப்போ பிறந்த வீட்டை பற்றி தான் பேச போகுது. புகுந்த வீடுனா என்னன்னே தெரியாது இன்னும். ஆனால் பிறந்த வீட்டு தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்று பேச வந்திருக்கிறது. குத்து விளக்காக குலமகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கு. குத்து விளக்காக குலமகளாக, அதாவது பிறந்த வீட்டிலே பெண் இருக்கின்ற பொழுது குடத்தில் இட்ட விளக்காக அவள் இருக்கிறாள். புகுந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுதுதான் அவர் குத்து விளக்கை போல ஒளி வீசுகிறாள். குன்றில் இட்ட விளக்காகி குடும்ப பெருமையை புகழை ஊரெங்கும் கொண்டு சேர்க்கிறாள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒரு பெண்ணுக்கு எது ஏறுனா மகிழ்ச்சி? மலையில் ஏறி சாமி கும்பிட்றதா, அல்லது ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு பெற்றோருடன் ஏறுவதா, அல்லது தன்னுடைய தந்தையினுடைய தோல் மேல் ஏறுவதா, அல்லது தாயினுடைய இடுப்பின் மேல் ஏறுவதா, அல்லது தன்னுடைய உயர்ந்த வீட்டினுடைய வாசற் படிக்கட்டிலே ஏறுவதா? நிச்சயமாக இல்லை. எதிலே மகிழ்ச்சி என்று சொன்னால் அந்த மஞ்சள் கயிறாகிய தாலி கயிறு அவருடைய கழுத்தில் ஏறுது பாருங்க. அந்த நேரத்திலே அவள் அடையக்கூடிய இன்பத்திற்கு நிச்சயமாக எல்லை இருக்கவே முடியாது. வலது காலை எடுத்து வைத்து பூந்த வீட்டிற்கு ஏறுகின்ற பொழுது அதில் கிடைக்கிற சுகமே தனிதாயா. ஒரு அருமையான ஒரு திரைப்பட பாடல். உள்ளபடி இன்றைக்கு கேட்டாலும் கவிஞர் வாலி மிக அற்புதமாக அந்த படத்திலே டாக்டர் சிவா என்கின்ற படத்திலே எழுதியிருப்பார். மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய், மலரே குறிஞ்சி மலரே. டிஎம்எஸ் பாடியிருப்பாரு, யார் மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி மறந்து தலைமணி சேரும் பெண்ணென்னும் பிறப்பல்லவோ. யார் மடியில் பிறந்தாலும் அந்த தாய்மடியை மறந்து விட்டு தலைமணி போய் சேருகிறாள் பாருங்க. ஆகா, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் 1000 தெய்வங்களை வணங்கினாலும் ஆண்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய உணர்வு எது என்று சொன்னால் தாய்மை என்கின்ற உணர்வு ஒண்ணுதாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 10 நிமிடம் குழந்தையை தோளிலே சுமக்கின்ற பொழுது நாம் கணக்கிறது. ஆனால் ஒரு 10 மாதம் தன்னுடைய அடிவயிற்றிலே குழந்தையை சுமக்கிறாளே தாய், உடலால் கொஞ்சம் வேதனை துன்பப்பட்டாலும் மனதளவிலே அவள் அடையக்கூடிய அந்த இன்பத்திற்கு எல்லை உண்டா? எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சிலாம் வந்துருச்சுங்க, எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. ஆனால் ஒரு சிசுவுக்கு, ஒரு குழந்தைக்கு கருவறையை போல பாதுகாப்பான ஒரு அறையை யாராவது காட்ட முடியுமா? ஒரு குழந்தையாக, சிறுமியாக, குமரியாக, மனைவியாக தொடரக்கூடிய அந்த உறவு தாய்மை என்பதில் தான் தன்னிறைவை பெறுகிறது. அந்த தாய்மையை எட்டுகின்ற பொழுது அடையக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அதற்கு நிச்சயமாக எல்லையே இருக்க முடியாது. திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்வார், அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். என்ன அருமையான வரி பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுதியிருக்கா பாருங்க. எதுல ருசி? வெறும் அமிழ்தத்தை விட ஒன்று ருசியாக இருக்க முடியாது. எதுன்னா அந்த பச்சை குழந்தை அவன் ஈன்ற அந்த சிறிய மழலை தன்னுடைய பிஞ்சு கரத்தால் அந்த கூழை துழாவி அந்த அழுக்கு கையோடு துழவானாலும் கூட அதை எடுத்து பருகுகின்ற பொழுது அந்த சுவை அழுத்தை விட இனிக்கிறது என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே. இதெல்லாம் நாம் பிறந்த வீட்டில் பார்க்க முடியுமாயா? இறுதியாக ஒன்று, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு பெண்ணானவள் தன்னுடைய தாயை அம்மா என்று சொல்லி அவளிடத்திலே பெறக்கூடிய அந்த அன்பு உயர்ந்ததா, அல்லது இவள் ஈன்ற அந்த குழந்தை அவளை அம்மா என்று வாஞ்சியோடு அழைத்து கொஞ்சுகின்ற பொழுது பாசத்தை செலுத்துகிறாளே, அது
அதிலே இன்பம் அதிகமாங்கிறது நீங்கள் தான் பேர் சொல்லணும். இப்போ நம்ம போட்டிருக்க தலைப்பையே நீங்கள் உல்டா பண்ணி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண் தன் தாயை பார்த்து அம்மா அப்படின்னு தாய் பாசத்தை பெறுவதில் இன்பமா, அல்லது தான் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை தன்னை அம்மான்னு கூப்பிடும்போது அப்போ அன்பை கொடுப்பதில் இன்பமான்னு கேட்குறீங்க. அதை இப்போ சொல்லிட்டேன்னா கொஸ்டின் அவுட் ஆயிரும். சரி, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கண்ணகி போறா, எங்க போறா? புகாரிலிருந்து தன்னுடைய ஒற்றை ஒரு சிலம்பு தொடஞ்சிச்சு, இன்னொரு சிலம்பு எடுத்துட்டு போறாங்க. போய் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அவைக்களத்திலே நுழைகிறாள். உள்ள போனோடனே அவன் கேட்குறான், நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய் யாரையோய் நீ மடக்கூடியோன்னு கேட்டுறான். கையில் ஒற்றை சிலம்பை வச்சுட்டு கண்ணீரை ஊற்றிட்டு வரியே, அழுதுட்டு வரியே, ஒரு அபலை பெண்ணை போல நீ யாருன்னு கேட்டுறான். அவளுக்கு வருது கோபம். அப்போ என்ன தெரியுமா சொல்றா? தேரா மண்ணா செப்புவது உடையேன், எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூரு புண்கன் தீர்ந்தோ நன்றியும், வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தாந்தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணியன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழுவனை துறப்ப சூழ்கழல் மண்ணா நின்னகர் பூந்து ஈங்கு என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி எனது பெயரே. என்ன சொல்றா பாரியா? பாண்டியனுடைய அவையில போய் தன்னுடைய அப்பா பெரிய பணக்காரன், யார்? மாசாத்துவனோட அதிக பணக்காரன். நீ சிலப்பதிகாரத்தை படிச்சா தெரியும். இன்டர்நேஷனல் வாணியம் பண்ண மாநாயகன். என் அப்பன் பேரெல்லாம் சொல்ல, யாரை சொல்றா தெரியுமா? மாமனார் பேரை சொல்றா, மாசாத்துவான். அவனுடைய மகனான கோவலன், அந்த கோவலனுடைய மனைவி கண்ணகி நான் இங்க வந்திருக்கட்டான்னு சொல்லுகின்ற போது அங்கதாயா பிறந்த விட்ட வீட புகுந்த வீட்டினுடைய பெருமை நிலைநாட்டப்படுகிறது என்று சொல்லி தக்கதொரு தீர்ப்பை நடுவர் அவர்களே, இந்த முறை சரியான தீர்ப்பை நீங்க கொடுக்க இருக்கீங்க. பூந்த வீட்டில் இருந்தால் தான் பிழைக்கவே முடியும்னு சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்க நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம்.